ஆகஸ்ட் 7 நெஞ்சம் நிறைந்த முத்தமிழறிஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள். என்றென்றும் அவரின் நீங்கா நினைவுகளுடன் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண் நேரு. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21 புள்ளிகள் அதிகரிச்சு 24,596 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 79 புள்ளிகள் அதிகரிச்சு 80,623 நிறைவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் எல்லாரும் இறக்கத்துல தான் முடிவடையும் நினைச்சிருப்பாங்க, இருந்தா கூட பாசிட்டிவ்ல முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட கேட்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம். அறிவிச்சிட்டார் சார் ட்ரம்ப் 25% எக்ஸ்ட்ரா. ஆமா, எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா மார்க்கெட் சரியும் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா காலையில ஆரம்பிக்கிறப்பையும் சரிஞ்சுதான் இருந்துச்சு. 1:30 மணிக்கு மேல என்ன சார் ஆச்சு மார்க்கெட்டுக்கு? ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. கரெக்ட். 24,350 கீழே போயிருந்தது. 1:30 1:40 அந்த மாதிரி டைட்டில். அந்த 340 இருந்து 200 புள்ளிகள் கிட்ட இது ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், இது எல்லாமே அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு அதீத ஏற்ற இறக்கங்களுடைய ஒரு இது 100 புள்ளிக்குள்ள இருந்தா, பட் 200 புள்ளிக்கு மேல ஏறி இருக்கு மதியத்திற்கு மேல அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமா ஏதோ சிக்னிபிகண்டான ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது எஃப்ஐ வித்ததுக்கு மேல டிஐ வாங்கினாங்க அதனால மட்டும் ஏறி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல கொஞ்சம் பாசிட்டிவா இருந்ததுங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட் 1% மேல ஏறி இருக்கு. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா பிரான்ஸா இருக்கட்டும், டாய்ச் ஜெர்மன் மார்க்கெட்டா இருக்கட்டும், இட்டாலியன் மார்க்கெட், இது எல்லாமே 1% மேல ஏறி இருக்குது, பர்டிகுலரா பிரான்ஸும் ஜெர்மனியும். சோ இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவா இருக்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அதனுடைய தாக்கம் எங்க இருக்குன்னு எடுத்துக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் க்ரூட் $65 கீழே இருக்குது தொடர்ந்து, அது ஒரு பாசிட்டிவான நியூஸ். இன்ஃபேக்ட் டாலர் கூட பாத்தீங்கன்னா ருப்பி ரெக்கவர் ஆயிருக்கு, அது கூட ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு 25 பைசா இன்னைக்கு ரூபாய் ரெக்கவர் ஆயிருக்கு. அதாவது டாலர் ஹஸ் பிகம் சீப்பர்னு வச்சுக்கோங்களேன். 87 90 கிட்டத்தட்ட 88 வரைக்கும் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு 87 59 வந்திருக்கு. அப்கோர்ஸ் இன்னும் அந்த 87க்கு கீழே 86 சுற்றங்கிறது வரல. சோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன். பட் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், வெயிட்டேஜ். அந்த வெயிட்டேஜ் அதிகம் உள்ள பங்குகள் இதுல அதிகரிச்சிருக்கிறது ஒரு காரணம். இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது HDFC பேங்கா இருக்கட்டும், ஆக்சிஸ் பேங்கா இருக்கட்டும், அல்லது HCL டெக், TCS, டெக் மஹிந்திரா, இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ், இதெல்லாமே கொஞ்சம் இன்னைக்கு ஏறி இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஃபைன் சார். இப்ப ட்ரம்ப் போட்ட அந்த 25% இது பெனால்ட்டியா சார், இல்ல அந்த பெனால்ட்டின்னு சொன்னதான் இப்ப சொல்லியிருக்காரா சார், இது வேற ஒரு டாரிஃபா சார்? இந்த 25 இல்ல இது அது இன்னும் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு புதுசா பேர் வைப்பாரு. இது கூடுதல் வரி, அவ்வளவுதான். கிடையாதுங்களா சார்? பெனால்ட்டிங்கிறது நீங்க ரஷ்யாவோடு என்ன வச்சிருக்கிறதுக்கு நான் 500% வரைக்கும் போவேன்லாம் சொல்லுவாரு. அது மாதிரி வரும். இது ஃப்ரெஷ் 25% டியூட்டி ஆன் இந்தியன் இம்போர்ட்ஸ் அப்படிங்கறதுல தான் அவருடைய சொல்லியிருக்காரு. ஆனா இதற்கான காரணம் அதுதான். ஓகே, அது பெனால்ட்டி தான். அது பெனால்ட்டியா தான் நீங்க எடுத்துக்கணும். அதை ஏன்னா it is done in addition to the normal duty. So in a way it is a penalty தான், penal duty தான். பட் இதோட நிக்காது. ஏன்னா அவர் இன்னும் அறிவிப்பேன்லாம் சொல்லியிருக்காரு. பார்க்கணும். பட் இதுக்கே நமக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய கோல்ட்மேன் சாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே நேற்று முந்தா நாள்லாம் சில பேர் அவங்களுடைய எதை சொல்லியிருந்தாங்க, வேர்ல்ட் பேங்கோட இதை கூட பார்த்தோம். நம்ம கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே 0.3 பேசிஸ் பாயிண்ட் இது குறையும், ஜிடிபி இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி குறையும்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே அறிவித்ததுக்கு. இப்ப இதுக்கு பிறகு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு கூடுதலாக 0.2 to 0.3% ஹிட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ மொத்தமா பார்த்தா 0.5% மேல நம்முடைய ஜிடிபியில இதனுடைய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு கருத்தா இருக்கதான் நம்ம பார்க்க முடியும். ஃபைன் சார். இது வரப்போற நாட்கள்ல பங்குச்சந்தையில ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா சார்? எப்படி சார்? இன்னைக்கு ஒன்னும் நமக்கு தெரியல. ஆமா, மெல்ல தெரிய வருமா சார்? இல்ல நிச்சயமா இதனுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்காது. என்ன காரணம்னா, ஏற்கனவே பங்குச்சந்தையினுடைய வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையா இருக்குங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரதை பார்த்திருப்பீங்க கடந்த சில மாதங்களாக. மார்ச் மாதம் ஒன்றுதான் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு வேல்யூக்கு செட்டில் டவுன் ஆனிச்சு. பட் திரும்ப ஏப்ரல் இருந்து கடந்த 3-4 மாதங்களாக மீண்டும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. சோ இது ஒரு பபிள் இல்ல, எக்ஸார்பிட்டன்ட் வேல்யூவேஷன் இல்லையா கூட ஃபேர் வேல்யூவேஷனை விட அப்கோர்ஸ் இட் இஸ் குவாலிட்டேட்டிவ், இட்ஸ் டிபேட்டபிள்னு வச்சுங்க. என்னுடைய கருத்து இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு கடந்த 3 மாதங்கள்ல முதலாம் காலாண்டு முடிவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கு அந்த முடிவுகள் இந்த விலையை சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற பொழுது ஒரு கரெக்ஷன் இருக்குங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த பிரச்சனைகளும் உதாரணமா இன்னைக்கு இன்னொரு டேட்டா பாருங்க. ஒரு நாட்களுக்கு முன்பு ஆட்டோமொபைல் சேல்ஸ் பார்த்தோம். நிறுவனங்கள் அவர்கள் விற்பனை செய்து போடும் பொழுது பாசிட்டிவ் நெகட்டிவா இருந்தது, மிக்சடா இருந்தது, பிளாட்னு சொன்னாங்க. இப்போ ஒவ்வொரு பேப்பரும் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். பட் எக்ஸ்போர்ட் ரீசனபிளா இம்ப்ரூவ் ஆயிருந்ததை பார்த்தோம். இப்போ சியாமோட டேட்டா இருக்கு. அவங்க சொல்றாங்க ஜூலைல 4.3% ஆட்டோமொபைல் சேல்ஸ் will
விழுந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. சோ இதுக்கு வந்து என்ன காரணம் அவங்க சொல்றது, இந்த டாரிஃப் ட்ரம்ப் உடையதுனால ஐடி ஜாப் கட்டு நிறைய வருங்கிற பயத்துல வாங்குறது குறைஞ்சிருக்கு, அல்லது வந்ததுனால சிலது குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லப்படுகிறது. சோ இந்த விற்பனை டூ வீலர் சேல்ஸ் வந்து 6% குறைஞ்சிருக்கு, பேசஞ்சர் வெஹிக்கிள் 1% குறைஞ்சிருக்கு. இப்படி எல்லாமே இது வந்து ஃபெடாவோட ஃபெடாவோட டேட்டா, ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷனுடைய டேட்டா. இது வந்து ஆக்சுவலா அங்க டீலர் லெவல்ல கடையில விற்கிறதுனுடையது. இதுதான் உண்மையான ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் சொல்றோம்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறது ஒரு அடுத்த ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி. இதை விட அடுத்தது ஃபார்மா வந்து விட்டு வைப்பார்னு பார்த்தா இப்ப நான் அதுலயும் கை வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. சோ அப்கோர்ஸ் அவங்க வந்து இதுக்கு நிறைய தங்களை தயார்படுத்திக் கொள்வதாகலாம் செய்திகள் வந்திருக்கு. வேறு சந்தைகளை பார்த்து போவது, வேற எங்க அதிக மதிப்பு கூடுதல் அல்லது வேல்யூவேஷன் கிடைக்குதோ அங்க போறது, அது வேறு மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது, ஆல்டர்னேட்டிவ்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள்ல அவங்க போக்கஸ் பண்ணி தங்களை தயார்படுத்திக் கொள்வது, அந்த திசையை நோக்கி அவர்கள் நகர்வதற்கு தயாரிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பாதிப்புங்கிறது இல்லாமல் இருக்காது. அமெரிக்காங்கிறது ஒரு மேஜர் ஒரு கண்ட்ரி, ஒரு பெரிய மார்க்கெட். அதுல நம்முடைய பங்கும் ஒரு கணிசமா இருக்கு, இந்தியாவுடைய ஏற்றுமதிங்கிறது. அப்ப அங்க வந்து ஒரு இது இருக்கும் பொழுது இருக்கும், அது 25% டியூட்டியில மேனேஜ் பண்ணக்கூடியதா இருந்தது. கஷ்டம் தான், பட் மேனேஜ் பண்ணக்கூடியதா இருந்தது அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது. ஏன்னா மற்ற நாடுகளுக்கும் போட்டிருக்காருல 19-20%. அப்ப அந்த 5-6% அரசாங்கம் ஒரு இன்சென்டிவாவோ இல்ல வேற ஏதாவது பண்ணா அது வந்து ஒரு, அல்லது அந்த நிறுவனமே கூட காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணா சரியாகணும். பட் இப்ப அது 50% பொழுது 50 இல்ல, அது வந்து 45-46%, 52-53%, 55, அது வந்து ஒரு ஆவரேஜ் சராசரி தான். அது டீடைல் இது அவங்களுடைய அறிக்கை வெள்ளை மாளிகையினுடைய அந்த இதுல இருக்குது, ஒவ்வொரு பொருள் வாரியாக தனித்தனியா அனெக்சர்ல டீடைல்டா கொடுத்திருக்காங்க. சோ இது பாதிப்பை ஏற்படுத்தாமல் எல்லாம் இருக்காது. இந்த இதை நம்ம டைட் ஓவர் பண்றதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறது தான் பெட்டரே தவிர, ஏன்னா அரசு இதுக்காக வந்து விவசாயிகளை காம்ப்ரமைஸ் பண்ணி விவசாயத்துறையை காம்ப்ரமைஸ் பண்றதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா தான் பொதுமக்களாலும் அரசாங்கத்தாலும் பார்க்கப்படுகிறது. அப்ப இதை தாண்டி எப்படி நம்ம கடந்து போறது அப்படிங்கறத பார்க்கணும். இந்த பெயின் வந்து நமக்கு அதிகமா அவங்களுக்கு அதிகமாங்கிறதா இப்ப கேள்வி. அவர்களுக்கும் இருக்கு பெயின். ஏன்னா இந்த டியூட்டி பே பண்ண போறது அவங்க, இந்த டியூட்டி பே பண்ண முடியலைன்னா இதோட குறைவா இடத்துல வாங்கும் பொழுது அதோட ஸ்டாண்டர்ட், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதே அவங்க பார்க்கணும். சோ இதெல்லாம் அங்கிருந்தும் வந்து அவர்களுக்கு நிறைய பிரஷர் இருக்கும். அவர் டெய்லி அவருடைய இதுல வந்து இன்னைக்கு இந்த மாசம் இவ்வளவு டியூட்டி கலெக்ஷன் ஆயிருக்கலாம் போடுறாரு. பட் அது கம்பேரிட்டிவ் டேட்டா போடணும்ல. இப்ப நம்ம ஜிஎஸ்டி டேட்டா போடுறோம், போன மாசம் எவ்வளவு, இந்த மாசம் எவ்வளவு, போன வருஷம் இதே மாசம் எவ்வளவு, இந்த மாசம் எவ்வளவு, அந்த மாதிரி டியூட்டி டாரிஃப் கலெக்ஷன்னால எனக்கு இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அவர் போட்டாருன்னா நம்ம அதை ஒத்துக்கலாம். இதனால அவர் எடுத்த நடவடிக்கைகளால் அந்த நாட்டுக்கு ஒரு பலன் இருக்குன்னு. இது யாருக்குமே பலன் இல்லாம போறதுல என்ன இருக்குது? இது ஒரு சில மாதங்கள் தொடரும். நான் நினைச்சேன் இது ஒரு வாரங்கள்ல செட்டில் ஆயிடும் அப்படின்னு. இப்ப ஆகஸ்ட் 27 டைம் கொடுத்திருக்காரு. முன்ன மாதிரி இருந்தா 27 எல்லாம் சரியாயிடும் நினைப்பேன். பட் ஆனால் இப்போ வந்து 27க்கு அப்புறம் இந்த பிரச்சனை தொடருங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்ண வேண்டிய ஏரியாவா இருக்கு. நம்ம வீணே வம்புகளுக்கு ஆள்கிட்ட நம்ம வம்புக்கு போகாம நம்ம சைடு நியாயத்தை, நம்ம தரப்பு நியாயத்தை சொல்லி அது போறதுதான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் நடக்குது. மரகடவதி பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து டிசிஎஸ் 12,000 பேரை தூக்க போறோம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரிசல்ட்லயுமே எதிர்பாராத ஒரு இது கிடைக்கல. கூட இப்போ வந்து சேலரி ஹை கொடுக்க போறேன்னு சொல்லிருக்காங்களே சார். இதுதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்குது. ஒரு செய்தியை மட்டும் வைத்து ஒரு முடிவு எடுக்காதீங்க. தொடர்ச்சியாக இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையை பத்தி பேசும்பொழுதே நான் சொன்னேன், லட்சக்கணக்கான பேர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல NVIDIAவோட துணையோடு ட்ரெயின் பண்றாங்க இந்த நிறுவனங்கள் எல்லாம்னு சொல்லியிருந்தேன். சோ ஒரு பக்கம் நம்ம இந்த தகவல் டிசிஎஸ் ஹேக் பண்ண போறாங்க அல்லது ரெக்ரூட் பண்ண போறதுன்னு சொன்ன அடுத்த நாளே இன்ஃபோசிஸ் வேற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நாங்க இந்த வருஷம் 20,000 பேர் எடுக்கிறதா இருக்கும்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ இது வந்து ரீஸ்கில்லிங் தான். அப்ஸ்கில்லிங், கிராஸ் ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங், இந்த மாதிரியான விஷயங்களால் இருப்பவர்களுக்கு வேறு புதுவிதமான வேலை வாய்ப்புகள் ஏற்படும். அதுதான் டிசிஎஸ் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நாங்க 80% ஆஃப் த ஸ்டாஃபுக்கு வந்து செப்டம்பர் 1 இருந்து நாங்க வந்து சேலரி ஹைக்கு பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நம்பிக்கை விட்டுவதா இருக்கு. என்னன்னா எம்ப்ளாயிஸ் டென்ஷன்லேயே வச்சிருந்தா அவருடைய ப்ரொடக்டிவிட்டியை குறைஞ்சு போயிடும், உற்பத்தி திறன் குறையும். அதெல்லாம் இல்லாமல் அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் மேல ரொம்ப அதிக நம்பிக்கை வைத்து கூட வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. இதை விட அதிக சம்பளத்துல வேற ஒரு நிறுவனத்துல வேலை கிடைச்சா கூட போக மாட்டாங்க. இந்த முன்னணி நிறுவனங்கள் ஒரு 7-8 நிறுவனங்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு இந்த நேரத்துல ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். Q1 ரிசல்ட்டை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏர்டெல்லோட Q1 ரிசல்ட் வந்திருக்கு இல்லைங்க சார், எப்படிங்க சார்? ஆமா, ஏர்டெல்லோட ரிசல்ட் நல்லா இருக்குது. அதே மாதிரி நிறைய EID பேரி இன்னொரு ரிசல்ட் நான் உங்கள்ட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏர்டெல்லோட ரிசல்ட்ஸ் ஒரு பக்கம் நம்ம பேசுவோம். பட் அதற்கு முன்னதாக EID பேரி ஏன் நான் குறிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஸ்டாண்டலோன் ரிசல்ட்ஸ் அப்புறம் கன்சாலிடேட்டட் ரிசல்ட் ரெண்டு நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். ஸ்டாண்டலோன் ரிசல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தினுடைய மெயினா என்ன பிசினஸ் பண்றாங்களோ அது மட்டும்தான், அதை பத்தி பேசக்கூடியது. கன்சாலிடேட்டர்ங்கிறது அதனுடைய துணை நிறுவனங்களையும் சேர்த்து பாக்குறது. சோ இப்ப EID பேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய ஸ்டாண்டலோன் ரிசல்ட் நேற்று வெளியிட்ட பொழுது நஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களுடைய நஷ்டம் வந்து இன்ஃபேக்ட் அப்கோர்ஸ் அவங்க வந்து குவார்டர்லி நெட் லாஸ்ங்கிறது 27.92 கோடி, அதாவது 28 கோடி கிட்ட சொல்லியிருக்காங்க ஜூன் மாசம். இது வந்து 64% முன்னால, அதாவது இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா போன வருஷம் ஜூன் 2024 வந்து 78.59 இருந்தது. சோ இப்போ வந்து
இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கன்சாலிடேட்டட், இது வந்து லாஸ். நான் சொன்னேன் ஸ்டாண்ட் அலோன்ல லாஸ், சுகர் மட்டும் பண்றதுல லாஸ். அதே நீங்க வந்து கன்சாலிடேட்டட்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் அதிகரிச்சிருக்குன்னு போட்டிருக்கு. சோ நீங்க ஒரு ரிசல்ட் பார்க்கும்போது ஏடி ப்ராஃபிட் கோஸ் அப் அப்படின்னு ஒரு பேப்பர்ல இருக்கும், ஒரு பேப்பர்ல லாஸ்ன்னு இருக்கும். என்னடான்னு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அது லாஸ் ஸ்டாண்ட் அலோன்ல கன்சாலிடேட்டட்னு சொல்லக்கூடிய அதனுடைய துணை நிறுவனங்கள் உள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய நிகர லாபம் 3 மடங்கு அதிகரித்து 91 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோரமண்டல் இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய உரம் தயாரிப்பு அது ரிலேட்டடா உள்ள நிறுவனம் வந்து அவருடைய துணை நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய பெரும்பகுதி பங்குகளை ஏடி பேரி வைத்திருக்கிறது. ஏடி பேரி பங்குடைய விலை 1150 1200 கிட்ட இருந்தால் கூட கோரமண்டலோட 2000 ரூபாய் கிட்ட இருக்கு. சோ அந்த அதனுடைய தாக்கம் எல்லாம் இங்க இருக்கும். அதனுடைய செயல்பாடுகள், அது கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட், அந்த இதெல்லாம் இங்க வந்து இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் அதை நான் முதல்ல எடுத்தேன். ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் கணிசமாக அதனுடைய லாபம் அதிகரிச்சிருக்கு. 43% அதிகரிச்சு 5948 கோடி. அதுல நம்ம இந்த துறை சார்ந்து பார்க்க வேண்டிய புள்ளி விவரங்கள், வங்கித்துறைனா NIM சொல்லுவோம், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதே மாதிரி NPA, கிராஸ் NPA, நெட் NPA. அது மாதிரி இந்த துறையில நம்ம பேசிட்டு இருக்கிறது ARPU, தட் இஸ் ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர். இந்த ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் அப்படிங்கிறதுமே வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. இது வந்து போன வருஷம் இந்த காலாண்டுல 211 ரூபா இருந்தது. ஒரு ஆள் ஏர்டெல் அந்த இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு தனிநபர் கட்டக்கூடியது சராசரியாக 211 ரூபாய்னு வச்சுக்கோங்க. சில பேர் 500 கட்டுவாங்க, சில பேர் 150 கட்டுவாங்க. பட் சராசரியாக அந்த 211 அப்படிங்கிறது இந்த வருஷம் 250 உயர்ந்திருக்கிறது. இது இந்த இண்டஸ்ட்ரியில அப்கோர்ஸ் இருக்கதே ரொம்ப கம்மி தான், சில பேர் தான். பட் இதுல ரொம்ப ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சொல்லலாம். இது ஒரு கிட்டத்தட்ட 39 ரூபாய் ஒரு நபருக்கு. நீங்க எத்தனை கோடி பேர் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்னு பாத்துங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ரெவென்யூ ஏறி இருக்கிறத பார்க்க முடியும். அவங்களுடைய கஸ்டமர் பேஸ் வந்து இந்த பீரியட்ல 6.25% ஏறி 60 கோடி ஆயிருக்கு. 60 கோடியை தாண்டிடுச்சு. ஓகே, அதுக்கு முன்னால 59 கோடியா இருந்தது, இப்ப 60 கோடியை தாண்டி இருக்கு. அப்ப 60 கோடி ஒரு ஆளுக்கு 40 ரூபாய், நீங்க 39 ரூபான்னு பாத்தீங்கன்னா அந்த ரெவென்யூவே உங்களுக்கு மிக ஹையா வரும். சோ ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. ஓரளவு வெல் எஸ்டாப்ளிஷ்டா வந்துட்டாங்க அவங்க. அப்கோர்ஸ் அந்த பங்கினுடைய விலை கூடுதலா குறைச்சலாங்கிறத நம்ம கருத்து சொல்ல முடியாது, வாங்கலாமா இல்லையாங்கிறது. நம்ம நிறுவனத்துடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் மட்டும் பேசுறோம். அது நல்ல விலையா குறைந்த விலையாங்கிறது அவங்க முதலீட்டாளர்கள் அவர்களுடைய ஆலோசனை, யாராவது நல்ல இது செபி பதிவு பெற்ற ஆலோசனை பெற்று செயல்படுறது நல்லது. இந்த இடி பேரி சொன்னீங்களா சார், ஸ்டாண்ட் அலோன் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு. சக்கரை எல்லாம் சாப்பிடாதீங்க டாக்டர் எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால அதோட தாக்கமா இருக்குமோ சார்? அதுல வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. கன்சம்ஷன் குறையல. எங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல மட்டும் அந்த சுகர் வந்து பல இதுல உள்ள போகுது இல்லையா, கன்ஃபெக்ஷனரில இருந்து எல்லாத்துலயும் போகுது. பட் எங்க நம்முடைய பாப்புலேஷனுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் குறையிறது எவ்வளவோ அதை விட அதிகமா கூட்டிட்டு தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க மிட்டாய் ஷாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பேக்கரியில. பட் எங்க வருதுன்னா அவங்களுக்கு வந்து ரிஃபைனிங் மார்ஜினை விட மெல்ல மெல்ல சுகர் கம்பெனிஸ்க்கு எத்தனால்ல அதிக ப்ராஃபிட் வருது, பை ப்ராடக்ட்ஸ்ல அதிக ப்ராஃபிட் வர ஆரம்பிக்குது. இது ஒரு சிக்கல். அவங்க சுகர் மேனுஃபேக்சரிங் தான் பிளான்ட போட்டா கூட சுகரை விட அதுல இருந்து வரக்கூடிய உபரி ப்ராடக்ட்ஸ் வரக்கூடிய லாபம்ங்கிறது அதிகமா இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. எத்தனால் மிக்சிங் பெட்ரோல் 5 இருந்து 10 ஆகி 15 ஆகி 20% இன்னும் கூடும் தான் சொல்றாங்க. அப்கோர்ஸ் அதுல இப்ப நடுவில் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. பட் அது என்னங்கிறது விஞ்ஞானிகளுக்கும் அந்த துறை சார்ந்தவர்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. பட் இதுதான் அதனுடைய சிக்கலை தவிர சுகர் கன்சம்ஷன்லாம் இப்போதைக்கு இறங்கும் நான் நினைக்கல. ஏன்னா அந்த ஒரு லெவல ரீச் பண்றதுக்கு, சுகர் அண்ட் சால்ட் கன்சம்ஷன் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் நெடு நாட்கள் ஆகும். அமெரிக்கா இன்னும் தடுமாறி, நிறுவனங்கள்ல இருந்து எல்லாருமே பெரிய அளவுல பணம் பண்றது இளைஞர்களை இந்த காலத்து இவங்களை வந்து அதிகமான உப்பு, அதிகமான சர்க்கரை இதை சேர்த்து அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதை பத்தி புக்கே நிறைய வந்திருக்கு, அது இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். IPO வந்திருக்குங்களா, லிஸ்ட் ஆயிருக்குங்களா? இருக்கு நிறைய. இன்னைக்கு வந்து இந்த ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நாலேஜ் ரியாலிட்டி, நேற்று சொன்னேன், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ரீட்ஸ், அதே மாதிரி ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் ஒண்ணு, JSW சிமெண்ட், இதுவும் ஒரு அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. 3200 கோடி திரட்டுகிறார்கள். 139 ரூபாயிலிருந்து 147 ரூபாய் பங்கு ஒன்றின் விலை. லாட் சைஸ் 102. இன்னைக்கு தான் ஓபன் ஆயிருக்கு, 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இவர்கள் ஒரு 20.22% வந்திருக்கு. உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் 22% வந்திருக்கு. SMEல காம்ப்ளெக்ஸ் சினிமாஸ் ஒண்ணு, சவாலியா ஃபுட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், இதெல்லாம் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. லிஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நான் நேற்று சொல்லியிருந்தேன், ரெனால் பாலிகம் அப்படின்னு ஒரு நிறுவனம். இது 6 மடங்குக்கு மேல விண்ணப்பம் பெறப்பட்டது. 105 ரூபாய் வெளியிடப்பட்ட விலை. ஆனா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு கீழே தான் முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி கேஷ் டிரைவ் மார்க்கெட்டிங்கிறது இன்னைக்கு லிஸ்ட் ஆனிச்சு. SME, ரெண்டுமே SME தான். 130 ரூபாய்க்கு பங்குகள் வெளியிட்டார்கள். 75 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் பெறப்பட்டது. 130 வெளியிடப்பட்டது. 157 ரூபாய் கிட்ட முடிவடைஞ்சிருக்கு. சோ ஒன்னு பாசிட்டிவா இருக்கு, ஒன்னு நெகட்டிவா இருக்கு. பட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிறத தெளிவாக காட்டுகிறது.
கமாடிட்டி எப்படிங்க சார் இருக்கு? சில்வர் மட்டும் நல்லா ஏறி இருக்கு, 1% ஏறி இருக்கு. மீண்டும் 1,15,000 செப்டம்பர் மாத ஒப்பந்தம் வணிகம் நடக்குது எம்சிஎக்ஸ்ல. தங்கமும் 1,01,500 கிட்ட வணிகம் நடக்கிறத பார்க்க முடிகிறது ஏற்றத்துல. கச்சா எண்ணெய் இறக்கத்துல தான் இருக்கு, 5,700க்கு கீழே வணிகம் நடக்குது எம்சிஎக்ஸ்ல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $65 கீழே தான் இருக்கு, சேஃப் ஜோன். அதே மாதிரி கோல்டு வந்து கொஞ்சம் ஏறி இருந்தால் கூட 3,380 பழைய உச்சத்தை தாண்டல, 3,400க்கு மேல எல்லாம் வணிகம் நடந்திருக்கு, அதை தாண்டல. பட் வெள்ளி மீண்டும் 1.5% மேல ஏறி இருக்கு, கிட்டத்தட்ட 1.5% ஏறி இருக்கு. $38 கிட்ட வந்திருக்கு, மீண்டும் 39க்கு அருகாமையில் செல்வதை பார்க்க முடிகிறது. 39 டெசிசிவா கட் பண்ணி திங்கள் வரைக்கும், நாளை திங்கள் இருந்ததுன்னா வெள்ளி மீண்டும் அடுத்த ஒரு புதிய ஒரு உச்சத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் நடக்குதாங்கிறத நம்ம திங்கள் செவ்வாய் தான் பார்க்க முடியும். நம்ம நேயர்களுக்கு ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? சிறப்பு செய்தி வந்து ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்காரு டெய்லி. அதுதான் சிறப்பு செய்தி. வரக்கூடிய நாட்கள்ல நிறைய முடிவுகள், இப்ப நாளைக்கு பயோகான் முடிவுகள் வர இருக்கு. HPCL, இந்துஸ்தான் பெட்ரோலியம், குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் கார்பரேஷன், மணப்புரம் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் இருக்குது இன்னைக்கு நாளைக்கெல்லாம். சோ அது மேலும் வர வர நம்ம அதை பத்தி நம்ம விவாதிக்கலாம். நிச்சயம் சார், நிச்சயம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. மக்களின் தலைவர், தமிழின் பெருமை, கருத்தரங்கத்தின் காவலர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN நேரு.